இந்த நாளிலே நீதிமானின் வீடு, நீதிமானுக்கு தேவன் கொடுக்கிற வீடு எப்படி மற்ற வீடுகளிலிருந்து அது வித்தியாசப்படுகிறது? இந்த நாட்களிலே நீதிமான் வீட்டை தேவன் எப்படி பார்க்கிறார்? அந்த வீடை ஏன் கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? அப்படி கொடுத்த அந்த வீட்டை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது எல்லாருமே கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீங்கள் துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்குமே ஆண்டவர் அநேக வித்தியாசங்களை வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் கடைசியாக எழுதப்பட்ட சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்தை கொண்டு வந்து ஆவியானவர் முதல்ல வைத்து நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். துன்மார்க்கன் என்பவன் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவன். அவனுடைய வழிகள் ரொம்ப மோசமாய் இருக்கிறது. அவனுடைய ஆலோசனைகள் சரியில்லை. அவனுக்குள் பரியாசம் இருக்கிறது. அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வித்தியாசப்படுகிறது. ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் தேவனுடைய சமூகத்திலே அமருவான், தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பான், அதை தியானிப்பான், அவன் செய்வது வாய்க்கும், அவனுடைய வழியில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் துன்மார்க்கனை குறித்து மறுபடியும் சொல்லப்படுகிறது, துன்மார்க்கரின் வழி அது அழியும். துன்மார்க்கன் பதரை போல இருப்பான், நீதிமான்களுடைய சபையிலே அவன் நிற்பதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. பாருங்கள் எவ்வளவு வித்தியாசத்தை துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் எந்த லிஸ்டில் வருகிறோம்? உங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் இருக்கும் போல, என்ன லிஸ்ட்ல வரோம் நம்ம எல்லாரும்? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோமோ பைபிள் அவர்களை எல்லாரையும் நீதிமான்கள் என்று சொல்லுகிறது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே கிரியையினால் நீதிமான், புதிய ஏற்பாட்டிலே கிருபையினால் நீதிமான். கிருபை நிமித்தம் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார், நம்முடைய கிரியைகளை பார்த்து ஆக்கவில்லை. ஆனால் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஆண்டவர் அநேக வித்தியாசங்களை காண்பித்திருக்கிறார். இன்றைய தியானத்திலே நீதிமானின் வீடு எப்படி இருக்கிறது, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வீடு எப்படி இருக்க வேண்டும், கர்த்தர் அந்த வீட்டுக்குள் என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிங்கள் என்னோடு சேர்ந்து முதலாவது குறிப்புக்குள் கடந்து செல்லலாம். யாத்திராகம புஸ்தகம் 12ஆவது அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமானுடைய வீடு அது எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். போதும். முதலாவது நீதிமானுடைய வீட்டுக்கும் துன்மார்க்கனுடைய வீட்டுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். உங்களுடைய செவிகள் எல்லாம் திறந்திருப்பதாக, சிந்தனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குள் இருப்பதாக. கவனிங்கள், 2 கூடாரமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் தேசத்திலே அவர்களுக்கு அருகாமையிலே கூடாரம் போட்டிருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் கூடாரத்துக்கும் எகிப்தின் கூடாரத்துக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைக்கிறார். என்ன வித்தியாசம் என்று ஆண்டவர் சொல்றார்னா, இந்த இஸ்ரவேலின் கூடாரத்தில் அவருடைய நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த அடையாளத்தை ஆண்டவர் போட்டிருக்கிறார். நீதிமான் வீட்டில் ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் வைக்கிறார். சொல்லுங்க, நீதிமான் வீட்டில் என்ன இருக்கு? அடையாளம் இருக்கு. என்ன அடையாளத்தை போடுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அவர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பலி செலுத்தப்பட்டு ஒரு ஆட்டினுடைய இரத்தம் பூசப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நீதிமானுடைய வீடு இயேசுவின் இரத்தத்தால் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வீடெல்லாம் அந்த அடையாளத்தில் இருக்கிறது. நிலைக்கால்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது.
எப்படி பொல்லாப்பு நம்ம வீட்டுக்குள்ள வரல? இதுக்கு முன்பதாக அநேக பொல்லாப்புகள், எதிராளிகளின் சூழ்ச்சிகள், வஞ்சனைகள், பொறாமைகள், கசப்புகள், அழிவுகள், இன்னும் மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள், ஏவலின் ஆவிகள் எதுவும் நமக்குள்ள வராததுக்கான காரணங்கள் ஒன்று, என் வீட்டுல ஆட்டுக்குட்டியின் ஆண்டவருடைய இரத்தத்தின் அடையாளத்தை ஆண்டவர் போட்டிருக்கிறார். நீதிமானுடைய வீடு தேவனால் அடையாளம் போடப்பட்ட வீடு. தேவன் அதன் மேல் அடையாளம் போட்டு வைத்திருக்கிறார். ஒருவேளை பல நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். பல நேரத்தில் நமக்கு புரியலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனா ஒன்று நான் எப்பொழுதும் விசுவாசிக்கணும், நீதிமான் வீட்டின் மேல கர்த்தர் அடையாளம் போட்டு வைத்திருக்கிறார். அந்த அடையாளம் இருக்கிறபடியினால் பொல்லாப்பும் போராட்டங்களும் என் குடும்பத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதுன்னா வர முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. பாருங்க, சங்கார தூதன் சங்காரம் பண்ண வந்தான். எகிப்து தேசம் முழுவதும் அழிக்கிறதுக்கு வருகிறான். அவன் கடந்து வரும்போது இஸ்ரவேல் கூடாரத்தையும் அவன் கடந்து வருகிறான். அப்படி கடந்து வரும்போது ஆண்டவர் அந்த இரத்தத்தின் அடையாளத்தை பார்க்கிறார். அந்த தூதன் அந்த அடையாளத்தை பார்க்கிறான். அந்த அடையாளம் பார்த்த உடனே பைபிள் சொல்லுது, அவன் கடந்து போனான். அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும், ஆனால் அந்த வீட்டுக்குள் வராமல் கடந்து போனதுக்கான காரணம் அங்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக பொல்லாப்புகள் நம்மை கடந்து போயிருக்கிறது. சொல்லுங்க, அநேக பொல்லாப்புகள் நம்ம என்ன செய்திருக்கிறது? கடந்து போயிருக்கிறது. காரணம் என்னன்னா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிக்கிற இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு துன்மார்க்கனுடைய வீட்டை வச்சு ஒப்பிட்டு சொல்கிறார்கள், அந்த வீடை போல என் வீடு இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது என் வீட்டுல இல்ல, அவன் வச்சிருக்கிறது எனக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல. எத்தனை நீங்கள் ஒப்பீடு சொன்னாலும் நீதிமானுடைய வீடு விசேஷமானது. காரணம் கர்த்தரே அடையாளம் போட்டு வைத்திருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், வாசிங்கள் என்னோடு சேர்ந்து. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். போதும். நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி இவர்கள் காப்பாற்றப்படுகிறார் என்பதை கவனிங்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த யோசுவா புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே ஒரு வேசியை குறித்து சொல்லப்படுகிறது. வேசியின் பேர் ராகாப். இந்த வேசியை எப்படி ஆண்டவர் காப்பாற்ற முடியும்? வேசிகளுக்கெல்லாம் எதிரானவர் என்று நாம் நினைக்கிறோம், அப்படி அல்ல. இந்த வேசி என்ன செய்கிறாள்? ஒரு விசை மோசே சொல்லுகிறான், யோசுவா சொல்லுகிறான், நீங்கள் போய் நம்ம சுதந்தரிக்க போகிற கானான் தேசத்தை வேவு பாருங்கள் என்று 2 பேரை வேவு பார்க்க அனுப்புகிறார் யோசுவா புஸ்தகத்தில். இந்த 2 வேவுக்காரர் அவர்கள் வேவு பார்க்க போகிறார்கள். அந்த தேசம் எப்படி இருக்கிறது, என்ன, நம்ம போலாமா, எப்போ போலாம், எப்படி ஜெயிக்க முடியும், எதிராளிகளுடைய சூழ்நிலை என்ன என்று 2 பேர் வேவு பார்க்க போகிறார்கள். போகும்பொழுது இந்த வேசியின் வீடு வாசல்ல இருக்கிறது. இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்கள், தவறாய் நடக்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் பட்டணத்துக்கு நடுவில் இருக்க மாட்டார்கள், பட்டணத்தின் வாசல்ல இருப்பார்கள். இப்பொழுது இந்த வேவுக்காரர் வந்த உடனே இவருடைய வீட்டிலே பிரவேசிக்கிறார்கள். வீட்டிலே பிரவேசித்த செய்தி வந்து அங்க இருக்கிற ராஜாவுக்கு தெரிந்து போய்விட்டது. 2 பேர் வீட்டுக்குள் பிரவேசித்து விட்டார்கள். வேவுக்காரர் உடனே அவன் ஆட்களை அனுப்புகிறான். ஆட்கள் வந்து தேடுகிறார்கள். இந்த ராகாப் என்கிற வேசி என்ன செய்து விடுகிறாள்? அவர்கள் இங்கே இல்லை என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். இந்த 2 வேவுக்காரரும் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். வீட்டுக்குள் இருந்த அந்த வேவுக்காரர்கள் இவளிடத்திலே தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். நாங்கள் மறுபடியும் இந்த தேசத்துக்குள் வருவோம், யுத்தத்துக்காக வருவோம், நாங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் இன்ன கானான் என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த தேசத்தை சுதந்திரிக்க வரும்போது நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். என்ன செய்ய அப்படின்னா, ஒரு சிவப்பு நூல் அடையாளத்தை உன் ஜன்னலிலே கட்டி தொங்கவிடு என்று சொன்னார்கள். நீங்க நல்லா கவனியுங்கள், எத்தனையோ நிறங்கள் இருக்கிறது, எத்தனையோ விசித்திரமான கலர்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் திட்டமாய் சொல்லுகிறார்கள், நீ கட்ட வேண்டியது சிவப்பு நூலை கட்டு என்று சொல்கிறார்கள். அப்படி கட்டிட்டு உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் உன் வீட்டுக்குள் சேர்த்து வை. அப்படி சேர்த்து வைப்பாய் என்றால் நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்யப்படுவீர்கள் என்றால் காப்பாற்றப்படுவீர்கள் என்று வேவுக்காரர்கள் சொன்னார்கள். நீங்கள் நன்கு கவனிங்கள், அந்த சிவப்பு நூல் எதை குறிக்கிறது? வேதத்தில் அந்த சிவப்பு நூல் எதை குறிக்கிறது என்றால் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் அடையாளம் சிவப்பு. அந்த நூலை கட்டினபடியினால் ராகாப்பும் அவருடைய வேசி அந்த குடும்பமுமே ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம்.
எப்பொழுதெல்லாம் நம்முடைய வீட்டின் மேல ஆண்டவருடைய அடையாளம் போடப்பட்டிருக்கிறதோ பொல்லாப்பு உள்ள வராதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொண்டே இருக்கிறார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலில் பறக்கும் அம்பும் என்னை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் நான் நீதிமானின் வீடு, அது இரத்தத்தால் அடையாளம் போடப்பட்ட வீடு. பகல்ல தட்டி சொல்லுங்க, உங்க வீட்டு மேல ஆண்டவர் ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார். நீங்க நல்ல கவனிங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பலர் தங்களுடைய கையினாலே பல அடையாளத்தை வீட்டு நிலைக்காலத்தில் போட்டு வச்சிருக்காங்களா இல்லையா? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வேற இருக்கும். அது நீங்க பார்த்தாலே தெரியும். ஒருவேளை பார்க்கலன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாரு. பாஸ்டர் எங்க வீட்டுல ஒரு டிசைனுமே இல்லை, அது நாம் போட வேணாம், அது அவரு போடுவார் எனக்காக. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கையால போட்டா அது அவரு போட முடியாது, அவரு போடுவார் டிசைன். அவருக்கு தெரியும் எந்த அடையாளம் என் வீட்டிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி. அவர் நிச்சயமாய் நீதிமானின் வீட்டுக்கென்று கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை கவனிங்கள். இந்த வேசியை எப்படி ஆண்டவர் நீதி உள்ளவளாக மாற்றி இருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 2வது அதிகாரம் 25ஆம் வசனம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அவளும் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறாள். காரணம் அவளுடைய கிரியைகள் சிவப்பு நூலை கட்டு என்று சொல்லும் போது அந்த நூலை கட்டி இருக்கிறாள். ஒரு கிரியை அவளுக்குள் இருக்கிறது. இன்னைக்கு சொல்ற இந்த புதிய ஏற்பாட்டு ஆலயத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய ஒவ்வொரு கூடாரத்தின் மேலையும், அது சிறுசா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், வசதி உள்ளதா இருக்கலாம் வசதி இல்லாததா இருக்கலாம், எதிர்பார்த்த எல்லாம் உள்ள இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனால் எங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நீதிமான் கூடாரத்திலும் ஒரு அடையாளத்தை போட்டு வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. முதலாவது நீதிமானின் வீடு, அது அடையாளம் போடப்பட்ட வீடு. தேவனே அந்த அடையாளத்தை போட்டு அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார். ஒருவேளை அடையாளம் போடவில்லை என்றால் நாம் அழிந்து போயிருப்போம். ஒருவேளை அடையாளம் போடவில்லை என்றால் நாம் இருந்திருக்க முடியாது. ஒருவேளை அடையாளம் போடவில்லை என்றால் சத்துரு உள்ளே வந்து இந்நேரம் எல்லாவற்றையும் முடித்திருப்பான். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருந்திருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் தம்மை தேடுகிற பிள்ளைகள் மேலேயும் அடையாளம் இருக்கிறது. அவனுடைய கூடாரத்தின் மேலே கர்த்தர் அடையாளத்தை வைத்திருக்கிறார். இந்த முத்திரை நம்ம மேல போட்ட அடையாளம் தான் வீட்டு மேலையும் போட்டு வைத்திருக்கிறார். அதனால்தான் சொல்ற, துன்மார்க்கன் வீட்டுக்கும் நீதிமான் வீட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. எல்லா வீடும் ஒரே வீடாக மாறிட முடியாது. சொல்லுங்க என்னோடு சேர்ந்து, எல்லா வீடும் ஒரே வீடா மாறிட முடியாது. ரொம்ப வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வீடு அது நீதிமானின் வீடு. அது அதில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்து அவர்களை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காப்பார். அப்படிப்பட்ட ஒரு வேசியை அவள் நீதி உள்ளவளாக மாற்றப்பட்டிருக்கிறாள். அது மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுது மத்தேயு 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த வேசிக்கும் ஆண்டவர் சரித்திரத்தில் இடம் கொடுத்திருக்கிறார். வாசிங்கள் மத்தேயு 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை யாரிடத்துல பெற்றானாம்? ராகாப்பிடத்திலே பெற்றான். அப்படின்னா அந்த ஒரு வேசியாய் இருந்தவளை கர்த்தர் நீதி உள்ளவளாக மாற்றி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல முதல் அதிகாரத்திலே அவளுக்கும் ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். காரணம், அந்த வீடு இரத்தத்தால அந்த சிவப்பு நூலை கட்டி ஆண்டவர் அவளை காப்பாற்றி இருக்கிறார். இன்னைக்கு முதலாவது நீதிமானின் வீடு, அது இரத்தத்தால் அடையாளம் போடப்பட்ட வீடு. இன்னைக்கு நான் விசுவாசிக்கணும், நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் போட்ட அடையாளத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அடையாளம் என்ன எல்லா பொல்லாப்பும் காத்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த சங்கீதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கோபம் பற்றி எரிகையில் கர்த்தர் நம்மோடு இராவிட்டால், கர்த்தரின் அடையாளம் நம்முடைய வீட்டில் இராவிட்டால் என்றைக்கோ நாம் அடிந்து போயிருப்போம், அலையாக வாரிக்கொண்டு போயிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய அடையாளம் நம்மேல் இருந்தபடியினால் அது நீதிமானின் கூடாரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், நீதிமானின் வீட்டின் இரண்டாவது நிலை எப்படி இருக்கிறது. வாசிங்கள் என்னோடு சேர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். இரண்டாவது நீதிமானின் வீடு அது எப்படி இருக்கிறது. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரி, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து
அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இரண்டாவது, நீதிமானின் வீடு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயால சொல்றார். ரெண்டு வீட்டை இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒன்று அது அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, இன்னொரு வீடு அது அஸ்திபாரம் போடுற மாதிரி போடப்பட்டது, ஆனால் மணல் மேல் போட்டிருக்கிறது. நீதிமானுடைய வீடு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் வசனத்தை கேட்டு அந்த வீட்டை எப்படி போடுவார்கள் என்றால் அந்த வீட்டை வசனம் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவார்கள். சொல்லுங்க, நீதிமான் எப்படி அஸ்திபாரம் போடுகிறான்? அஸ்திபாரம் வசனத்தின் மேல் அஸ்திபாரம், கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம். இன்னைக்கு வசனத்தை கேட்டு வசனத்தை நன்கு இருக்கு என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கு அஸ்திபாரம் போடுகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு நீதிமான் என்று சொன்னால் வேத வசனத்தை வாசிக்கிற, வேத வசனத்தை கேட்கிறேன், வேத வசனம் எனக்கு ரொம்ப அவசியமானது என்று சொல்கிற அந்த நீதிமான் தன் வீட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடுவான். இன்னைக்கு நம்முடைய வீடு எதில் அஸ்திபாரம் போட்டு வைத்திருக்கிறோம்? வசனத்தின்படி அஸ்திபாரம் போடுறோமா? வசனத்தின்படி போடுறதுக்கு நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோமா? வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அதுதான் நமக்கு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை எப்பொழுது நாம் போடலையோ, நம்மேல் மழை அடிக்கும் போது, வெயில் அடிக்கும் போது, புயல் வரும்போது, அலைகள் வரும்போது அந்த வீடு நிற்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்கும். அவர்களும் ஆலயத்துக்கு வந்தவர்கள் தான், அவர்களும் வேதத்தை கையில் வைத்தவர்கள் தான், அவர்களும் தேவனுக்காக வாழுகிறேன் என்று சொன்னவர்கள் தான். ஆனால் அந்த நீதிமான் எதில் அஸ்திபாரம் போடலனா? வசனத்தில் அஸ்திபாரம் போடவில்லை. வசனத்தை கேட்பவர்கள் வேறு, வசனத்தின் மேல் அஸ்திபாரம் போடுகிறவர்கள் வேறு. இயேசு ரொம்ப அழகா சொன்னார். இயேசு பேசும்போது எப்பொழுதுமே திரள் கூட்டமானவர்கள் வந்து விடுவார்கள். ஆனா அதனால்தான் அவர் சொன்னாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி என்ன செய்கிறவர்கள், என்ன சொல்லுங்க, அதன்படி நடக்கிறவர்கள் என்றால் அஸ்திபாரம் போடுகிறவர்கள். நடந்தாலே அஸ்திபாரம் போட்டாச்சு. ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்கிறேனா என்று கேட்டாலே அஸ்திபாரம் போட்டாச்சு. இன்னைக்கு நான் இன்னும் எதுலெல்லாம் அஸ்திபாரம் போடணும்? என் வீடு அசையாம இருக்கா? என்னுடைய ஆவிக்குரிய வீடு அசையாம இருக்கா? இன்னைக்கு நம்முடைய சொந்த வீடுகளை கட்டும் பொழுது நம்ம அஸ்திபாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், உங்கள் வீடுகளை நீங்கள் கட்டும் பொழுது வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். வசனத்தின் மேல் அஸ்திபாரம் போடுங்கள். வசனத்தை விட்டுட்டா அது அசைஞ்சிரும், அது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அசைந்தால் ஒரு நாள் அது நிச்சயமாய் கீழே விழும் என்பதையும் இயேசு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு சிலருடைய அஸ்திபாரம் அசைகிறது, ஆனால் மறுபடியும் அது கீழே விழுவதற்கு முன்பதாக, ஆண்டவரே எந்தெந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், எந்தெந்த வசனத்தின் மேல் நான் இன்னும் அஸ்திபாரம் போட வேண்டும், கிறிஸ்துவிலே எப்படி நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திரும்புவார்கள் என்றால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அந்த கட்டிடம் அசையாமல் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். நீதிமானின் கூடாரம், நீதிமானின் வீடு அது அஸ்திபாரம் போட்ட வீடு. சொல்லுங்க, நீதிமானின் வீடு இரண்டாவது எதுல போட்ட வீடு? அஸ்திபாரம் போட்ட வீடு. அது தளமா இருக்கலாம், அது தளமே இல்லாம இருக்கலாம், இல்ல ஒரு கூரை வீடா இருக்கு, அதெல்லாம் முக்கியம் அல்ல. நீதிமான் என்று சொன்னால் அவன் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் போட்டவன். இன்னைக்கு என்னுடைய அஸ்திபாரத்தின் நிலை என்ன? அஸ்திபாரத்தின் மேல் நான் எவ்வளவு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? அநேக நேரம் நம்ம எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம். ஆனால் அஸ்திபாரம் போடுறது என்று வரும்பொழுது நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். நம்ம கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம். அது செய்யலாம், அப்புறம் செய்யலாம், பார்த்துக்கலாம், அது அதுக்கான நேரம் வரும்போது செய்யலாம் என்று எவைகளை எல்லாம் தள்ளி வைக்கிறோமோ அது என் அஸ்திபாரத்துக்கு ஆபத்தை கொண்டு வருகிறது. என் அஸ்திபாரத்துக்கு ஆபத்து வரும் என்றால் பின்பதாக மழை நிச்சயம் வரும். மழையும் வெயிலும் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில மாறி மாறி நிச்சயமாய் வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத நீதிமான்கள் இல்லை. பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் அவைகள் நடுவில் இருந்து அவனை என்ன செய்வார் என்றால் நின்று அவனை விடுவிப்பார். நின்று விடுவிக்கணும்னா முதல்ல அஸ்திபாரம் எதுல போடப்பட்டிருக்கு? அதிகாலையிலே எழும்பி அவன் இதை செய்தான். அதிகாலமே எழும்பி தேவனுடைய சமூகத்துக்கு போனான். இன்னைக்கு நீதிமான் என்று சொன்னால் கர்த்தரை சந்திக்கிற நீதிமான்களாக அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிற நீதிமான்கள் தேவை. அப்படி போகிறவர்கள் வீட்டில் கர்த்தர் வேலி அடைக்கிறார், அந்த ஆசீர்வாதம் தங்குகிறது.
அதனால்தான் ரொம்ப கவனிக்கணும். யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? தேசத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் யோபு மட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். காரணம் அவனுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கு அந்த வீட்டுக்குள்ள? பலி செலுத்துகிறான். பாவம் அந்த வீட்டுக்குள்ள இல்ல. இன்னைக்கு அநேக நீதிமான்கள் வீடுல பாவம் இருக்கு, அதனால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தங்குவதில்லை. தேவன் விரும்பாத அருவருப்புகள் வீடுகளுக்குள் வருகிறது. நண்பர்கள் உள்ளே வருகிறார்கள், துன்மார்க்கர்கள் வீடுகளுக்குள் வருகிறார்கள், விபச்சாரம், வேசித்தனங்கள், தேவன் அருவருக்கிற காரியம் உள்ள வரக்கூடாது. அப்படி வரும்னா அங்கே நாம் நீதிமான் என்று சொல்லலாம், நீதிமானுடைய வீடு என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் எங்கே? அதெல்லாம் ஒரு வழியா வருது, இன்னொரு வழியா போய்கொண்டே இருக்கும். நண்பர்கள் நம்ம வீட்டுக்கு வருவது நல்லது, ஆனால் அதுவும் யார் வருகிறார்கள், எதற்காக வருகிறார்கள், என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள், எவ்வளவு நேரம் நம்மோடு செலவு செய்கிறார்கள், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். நண்பர்களோடு சேர்ந்து நம்முடைய வீடுகளுக்குள்ளே தேவன் விரும்பாத அருவருப்புகளை செய்ய முடியாது. காரணம், அது நீதிமானுடைய வீடு. அது நான் ஒருவேளை என் நண்பனை பிரியப்படுத்த, என்னுடைய உற்றாரை பிரியப்படுத்த, உறவினர்களை பிரியப்படுத்த, இவர்களையே பிரியப்படுத்தி விடுவேன் என்றால் எப்பொழுது என் தேவனை பிரியப்படுத்துவேன்? என்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய நண்பர்கள் அல்ல, உங்களை என்னை ஆசீர்வதிப்பது ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான்காவது, யோபுவின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீதிமானுடைய வீடுனா அது கண்டிப்பா எப்படிப்பட்ட வீடாத்தான் இருக்கணும்னா ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாத்தான் இருக்க முடியும். இன்னைக்கு அப்ப ஆசீர்வாதம் குறையுதா? ஆசீர்வாதம் தங்குதா? ஆசீர்வாதம் நிக்குதா? ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேனா? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எங்கே போடுது அந்த வசனம்? நீதிமானுடைய வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அது நீதிமானுடைய செயல்கள் ஏதோ தவறு இருக்கிறது. நீதிமான் எதையோ ஒன்றை மாற்றி செய்து கொண்டிருக்கிறார், அதனால்தான் ஆசீர்வாதம் தங்கல. கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாக செய்ய வேண்டியது அவசியமானது. பைபிள் சொல்லுது, நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க உடனே கேட்கலாம், பாஸ்டர் யோபு போன பாதை ரொம்ப கடினமான பாதை ஆயிற்று. இது யோபுக்கு தெரியாது. ஆண்டவர் யோபு மேல வைராக்கியம் பாராட்டி சவால் விட்டார் பிசாசு கிட்ட. என்ன சொன்னார்? யோபு என்ன வந்தாலும் என்னை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டானா, மறுதலிக்க மாட்டான் என்று சொன்னார். பிசாசுக்கு ஆண்டவருக்கு தான் சவால். யோபுடைய பாவத்தினால் அவனுக்கு நடக்கவில்லை. பைபிள் சொல்லுது, யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கள். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் எப்படி அவனை மறுபடியும் ஆசீர்வதித்தார்? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எப்பொழுது நீதிமானை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது இன்ஸ்டால்மெண்ட்ல ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவனை இரட்டத்தனமையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இரட்டத்தனமையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You will be blessed in double portion. கர்த்தர் இரட்டத்தனமையாய் ஆசீர்வதிப்பார். அதுதாங்க நீதிமானின் தேவன் என்று சொல்வது. நீதிமான் எவ்வளவு தூரம் ஆண்டவரால் நடத்தப்படுகிறான் பாருங்க. அவன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்க்கிறார். அவனுடைய ஒவ்வொரு கண் சிமிட்டுதலையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ வந்த பாஸ்டர், ஏதோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற, ஏதோ போன இன்னொரு வீட்டை நான் தேடி போகிறோம், அப்படி அல்ல நீதிமானுடைய வீடு. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. ஆனால் நீங்கள் இருக்கிறபடியினால் அது நீதிமானுடைய வீடாக மாறுகிறது. ஜெபிக்கிறபடியினால், அது ஜெப சத்தம் வருகிறபடியினால் அது தேவனுடைய நீதிமானின் வீடாக மாறுகிறது. அப்போ நீதிமானுடைய வீட்டில் யோபுவை குறித்து சொல்லும்போது சொல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். முன்னிலைமை பார்க்கலும் இரட்டத்தனமையாய் அவனை ஆசீர்வதித்தார். ஒருவேளை இன்னைக்கு யோபு போல சில பாடுகள் வழியாய் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கவலை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த வலி என்கிற கேள்வி உங்களுக்குள் எழும்பலாம். ஆனால் ஒன்று என்னால் சொல்ல முடியும், யோபுவின் முடிவை ஆசீர்வதித்தது போல நீதிமானின் வீட்டை கர்த்தர் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பைபிள் என்ன சொல்லுது நீதிமானை குறித்து? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீங்க நல்லா கவனிங்க, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அவன் இருக்கிற வீட்டுக்குள் ஆசீர்வாதம், அவன் தலை மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் இரத்தத்தால வசனத்தால கழுவப்பட்ட நீதிமான்கள். இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருப்போம் என்றால், தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யலனா நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை எப்பொழுது நீதிமான் பெற்றுக்கொள்வான்? அவன் வீட்டை குறித்து ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார்.
எல்லாருடைய வீடை போல என் வீடு இருக்க முடியாது, துன்மார்க்கனுடைய வீட்டை போல இருக்க முடியாது. ஆகையால் இந்த 4 ஆசீர்வாதங்கள் 4 விதமான நிலைகளில் ஆண்டவர் கொண்டு போகிறார். முதலாவது நீதிமானுடைய வீடு என்ன வீடு? அது அடையாளம் போடப்பட்ட வீடு. இரண்டாவது நீதிமானுடைய வீடு அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு. இன்னும் கூட சத்தமா சொல்லுங்கள். மூன்றாவது நீதிமானின் வீடு அது அற்புதங்களின் வீடு. நான்காவது நீதிமானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இது கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறும். பைபிள் சொல்லுது நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது, அந்த கொஞ்சத்திலே கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். அவனுக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பணம் வராம இருக்கலாம், ஆனால் வருகிற 25,000 ரூபாயில கர்த்தரால் அவனை ஆசீர்வதித்து வைக்க முடியும். ஆனா இன்னைக்கு அநேக நீதிமான்கள் அந்த 2 லட்சம் ரூபாயை பார்த்து கொண்டு இருக்கிற 25,000 கொண்டு போய் எங்கேயோ விட்டு கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணாதீர்கள். You are losing somewhere. உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கேயோ நீ விட்டு கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் நீதிமானை தினந்தோறும் ஆசீர்வதிக்க அவருடைய திட்டங்களிலே வைத்திருக்கிறார். யோபுவை கர்த்தர் இரட்டத்தன்மையாய் ஆசீர்வதித்தார். 5வது 4ன்னு முடிச்சா நல்லா இருக்காது. 5வது ஒரே ஒரு வீட்டை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்கள் ஒரே ஒரு வசனம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 10:24. அதுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2-3 வாசிருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்பொழுது 24ஆம் வசனத்தை வாசிங்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். போதும். கடைசியாக புதிய ஏற்பாட்டு ஒரு நீதிமானை நான் காண்பிக்கிறேன். அவருடைய பெயர் கொர்நேலியு. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு என்றால் அது ஆத்தும பாரம் உள்ள வீடு. சொல்லுங்க, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? ஆத்தும பாரம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா, அன்றைக்கு கொர்நேலியு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார். வாங்க எல்லாரும் வாங்க, புறஜாதிகள் எல்லாம் என் வீட்டுல வாங்க என்று சொல்லி அவர் வீட்டில எல்லாரையும் கொண்டு வந்தார். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கினார். அந்நியர்கள் புறஜாதிகள் எல்லாரையும் கர்த்தர் அவர் வீட்டுக்குள் வந்தவர்களை அபிஷேகம் செய்தார். அன்றைக்கு அவர்கள் அங்கிருந்து வெளியில போய் தேசமெங்கும் அபிஷேகம் வல்லமை எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பித்தது. பாருங்க, கொர்நேலியுவின் வீடு ஆத்தும பாரம் உள்ள வீடு. இன்னைக்கு எனக்கு அந்த என் வீட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு ஆண்டவர் வாடகை வீட்டுல வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார், சொந்த நிலங்களை கொடுப்பார். ஆனா அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆத்தும பாரம் இருக்கான்னு கர்த்தர் பார்ப்பார். என்னிடத்தில் அநேக பேர் சொன்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இடம் இல்லாத போது, வீடு இல்லாத போது கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார் என்றால் கர்த்தருக்கு என்று நான் ஜெபங்களை நடத்துவேன் என்று சொன்னவர்கள் வீடு வந்த பின்பு ஜெபத்தை மறந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இது நீதிமான் வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே என்ன சத்தம் கேட்கணும்னா, கர்த்தரை ஆராதிக்கிற கம்பீர சத்தம் கேட்க வேண்டும். ஆத்தும பாரம் உள்ள வீடாக இருக்கணும். சொல்லுங்க, என்ன பாரம் இருக்கணும் எனக்குள்ள? ஆத்தும பாரம். ஒருத்தராவது ரட்சிக்கப்படும். ஒரு துன்மார்க்கனாவது இங்கிருந்து வந்து ஜெபத்துல பங்கு பெற்று அவன் ரட்சிப்படைவான் என்றால் அதுதானே பரலோகத்திலே சந்தோஷத்தை கொண்டு வரும். அதுதானே அங்கு ஆனந்தத்தை கொண்டு வரும். அதனாலே தானே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காகத்தானே கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை விட்டார். இன்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு ஆத்தும பாரம் இருக்கா? என் வீட்டுல 4 பேர் வந்து ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா? யாராவது ஜெபத்துக்கு வந்தால் கூட வீட்டு கதவை வேகமாய் சாற்றி விடுகிறேனா? யாருக்காவது கவலை என்று சொன்னால் உடனே வாருங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்கிற ஒரு ஆத்தும பாரம் இருக்கிறதா? கொர்நேலியுவுக்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது அவனே ஒரு 100க்கு அதிபதி. அவன் தேசத்தில் உள்ள எல்லா தன்னை விட பெரியவர்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தான். இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு எல்லா விசேஷத்துக்கும் வருகிற பல உற்றார் உறவினர், சில நேரத்தில் சில விசேஷ விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தா பாஸ்டர் கிட்ட சொல்லுகிறோம், பாஸ்டர் ஜெபத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க. என்ன சொல்லுகிறோம்? ஜெபத்தை கொஞ்சம் சுருக்கிக்குங்க பாஸ்டர், வந்திருக்கிறவங்க எல்லாம் தேவன் அறியாதவர்கள். இதெல்லாம் அல்ல. ஒரு நீதிமான் என்று வீடு என்றால் அது கர்த்தர் அங்கு ஆத்தும பாரத்தை கவனிக்கிறார். கொர்நேலியு என்கிற மனுஷன் ஆத்தும பாரம் உள்ளவன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் மூலமாக அந்த வீட்டுக்குள்ள வந்த எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகித்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பேதுரு போய் அதை குறித்து சாட்சி சொல்கிறான். நம்மை போலவே புறஜாதிகளாய் எண்ணப்பட்டவர்கள் மேலும் கர்த்தர் பொழிந்தருளினார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிற்று. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள ஆத்தும பாரம் அவன் வீட்டுக்குள்ள வந்ததினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி செல்ல அவர் போதுமானவர். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா.
5 வீடை குறித்து சொல்லி இருக்கிறேன். நீதிமானின் வீடு துன்மார்க்க வீட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நீதிமானின் வீடு சொல்லுங்க நீங்க. முதலாவது நீதிமானின் வீடு, அது அடையாளம் போட்ட வீடு. இரண்டாவது நீதிமானின் வீடு அஸ்திவாரம் போட்ட வீடு. நீதிமானின் வீடு அற்புதத்தின் வீடு. நீதிமானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நீதிமானின் வீடு ஆத்தும பாரம் உள்ள வீடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.